லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நீ தான் கவலைப்பட போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போலாம். நான் உங்களை நினைச்செல்லாம் கவலைப்படல. நீங்க என்ன சீண்டனுன்னு தேனிக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களோன்னு தோணுது. அது அவ்வளோ நல்லதுக்கு இல்ல. எல்லா நேரத்திலையும் விளையாட்டா இருக்காதீங்க வினய். கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. அவ சின்ன பொண்ணு. நீங்க விளையாட்டுக்கு சொல்றத அவ சீரியஸா எடுத்துப்பா. இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். மித்ரா, மித்ரா சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டு தான். இந்த லூஸ் மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம தேனுக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோமோ, அது தேவையில்லாம ஏதாவது விபரீதமா போய் முடிச்சிருச்சுன்னா? இல்லை, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. இனிமே அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது தான். அதான் நமக்கும் கரெக்டு. அக்கா, பிரசாதத்தை நீங்களே எல்லாருக்கும் கொடுங்கக்கா. சரிம்மா. அம்மாடி, அந்த சக்கரை பொங்கல் எடுத்து அடுப்பு மேலவே. சரிங்கக்கா. மம்மி, எனக்கு கரும்பு வேணும் மம்மி. கரும்பா? இரு. மித்ரா, கரும்பு வெட்டுறதுக்கு எது கத்தி? வேற எப்படி அங்கிள் சாப்பிட முடியும்? இரு விக்ரம், இப்ப பாரு. பாத்தியா? 1 2 3. சூப்பர்மேன், எப்படி இந்த கரும்பை உடைச்சீங்க? தோ இப்படிதான். இப்படி. இந்தா. கிரேட் சூப்பர்மேன், சூப்பர். மாமா, நீங்களும் இந்த மாதிரி கரும்பு உடைப்பீங்களா? ஓ, உடைப்பேனே. இப்ப உடைக்கிறேன் பாரு. உடைக்கலாமா? சூப்பர் சூப்பர். சூப்பர் மாமா, நீங்களும் சூப்பரா கரும்பு உடைக்கிறீங்க. சூப்பர்மேனும் சூப்பரா கரும்பு உடைக்கிறாரு. யாரு அதிகமா கரும்பு உடைக்கிறான்னு ஒரு சின்னதா போட்டி வச்சு பார்க்கலாமா? வச்சுட்டா போச்சு. சூப்பர் மாத்தேனே, இப்போதான் பொங்கல் களை கட்டுது. என்ன மகனே, ரெடியா? ரெடி சித்தப்பா. நானும் ரெடி தான் சார். ஐயோ இல்ல, இதெல்லாம் வேணாம். தேவையில்லாம எதுக்கு இதை செய்யறீங்க? இதுல என்ன இருக்கு மித்ரா? நாங்க ஏதோ அதை சின்ன ஃபன்னா நினைச்சுதான் விளையாடுறோம். என்ன வினய், கரெக்ட் தானே? ஆமா சார். ஓகே கார்த்திக் சார், போட்டி ஆரம்பிச்சிடலாமா? நான் கரும்பு கொண்டு வரேன். கார்த்திக் சார், இந்தாங்க பிடிங்க, உடைங்க.
பாருங்க. என்ன? அதெல்லாம் ஒரு தடவை தான். சான்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய், அதெல்லாம் நீங்க ஒண்ணும் இல்ல. முதல்ல அத சூப்பர்மேன் கிட்ட கொடுங்க. டிரைவர் தம்பி வாங்கிக்கோங்க. கம் ஆன் சூப்பர்மேன், உடைச்சிருங்க. சூப்பர் சூப்பர். சூப்பர்மேன்னா சூப்பர்மேன் தான். வினய் அங்கிள் சூப்பர். சூப்பர். சரிம்மா, படிச்சது எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போலாம். எல்லாரும் சாப்பிடலாம். சரிங்க, நீ எடுத்துட்டு வாங்க. வினய் அங்கிள், ம் நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ம் ஓம் பக்கத்துல உட்காராம நான் வேற யார் பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறேன்? ம் சூப்பர்மேன், நானும் உங்க பக்கத்துல உட்கார்ந்து தான் சாப்பிட போறேன். தேனு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பேசாம அந்த பக்கம் போய் உட்காந்து சாப்பிடு போ. ஹலோ, நான் ஒன்னும் உங்க பக்கத்துல உட்காரல. நீங்க என் பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்கான்னு பாருங்க. அம்மாடி மித்ரா, என்னம்மா இவ்வளவு நேரம்? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. எல்லாரும் பசியில உட்கார்ந்துருக்காங்க. அக்கா, இந்தாங்க சாப்பிடுங்க. சரிம்மா. அம்மாடி, நீயும் கொஞ்சம் பரிமாறுமா. சரிங்கக்கா. யாருக்கு என்ன வேணுமோ எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பொங்கல் நிறையவே இருக்கு. என்னம்மா நீங்க பொங்கல் நிறைய இருக்குன்றதுக்காக நாங்களே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட முடியுமா? ஏய், சாமிக்குன்னு படிச்சதுப்பா, அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. சாப்பிடு. என்ன? சரிங்கம்மா. தேனு, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? தேனு, பொங்கல் வைக்கவா? இல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்க்கா. இந்தாங்க, நீங்க சாப்பிடுறீங்களா? அப்படி சாப்பிடுங்க. இலைய மாத்தி சாப்பிடுற அளவுக்கு சீரியஸா போகுதா இந்த லவ்? போகட்டும் போகட்டும். இந்த விஷயம் இன்னும் பெருசா போனாதான்
வெடிச்சு பிரச்சனை வெளியில பெருசா வரும். தேனு அக்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அங்க கொஞ்சம் வரியா? என்ன விஷயம்க்கா? வா சொல்றேன். அக்கா, ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களே. தேனு, வர வர நீ செய்யறது எதுவும் நல்லா இல்ல. என்னக்கா சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண? நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். வினய் கூட நீ பழகுற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ வினய் இலையில இருந்து பொங்கல் எடுத்து சாப்பிட்டத நான் பார்த்தேன். பார்த்துட்டீங்களா? நான் பார்த்தேன். பார்த்ததுனாலதான் உன்னை இப்படி தனியா கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். இதுவே அந்த காந்திமதி அம்மாவோ கார்த்திக் சாரோ பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தேனு, இதை இதோட விட்டுரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அக்கா, ஆக்சுவலா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். நான் சூப்பர்மேனை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்க்கா. அவரை விட்டு என்னால இருக்கவே முடியாதுன்னு தோணுதுக்கா. ப்ளீஸ்க்கா, நீங்க தான்க்கா ஹெல்ப் பண்ணணும். நிறுத்து தேனு. வினய் வயசு என்ன, உன் வயசு என்ன? புரிஞ்சுக்கோ தேனு, வினய் உனக்கு எந்த விதத்திலையும் செட் ஆக மாட்டாரு. அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அப்படியே அவர் உனக்கு வேணும்னு நினைச்சாலும் கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் வினய ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காத தேனு. அதான் உனக்கு நல்லது. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், இன்னொரு தடவை இன்னைக்கு நடந்த மாதிரி வேற எப்பயாச்சும் நான் பார்த்தேன், இதே மாதிரி தனியாலாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். நேரா காந்திமதி அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். பாத்துக்கோ. தேனு, என்ன இங்க தனியா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னடி விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். தேனு, உண்மையாவே சும்மாதானா? ஆமா, உண்மையாவே சும்மாதான். ஏன் தேனு, வார்த்தை உன் வாயில இருந்து தான் வருது, ஆனா நீ சோகமா இருக்கிறது தான் உன் மூஞ்சியே காட்டி கொடுக்குதே. இங்க பாரு, எனக்கு தெரியும்டி. நீ வினய் இலையில இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதையும் பார்த்தேன். அத பார்த்து அந்த மித்ரா உடனே பொண்ணை கண்டிச்சிட்டு போனதையும் நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும்டி. ஆமா, அந்த வினயை நீ லவ் பண்றியா? புரியுது. இத பாரு, இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க.
ஓ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாரு, நீ இந்த மித்ரா சொல்லிட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அந்த வினய் ரொம்ப நல்ல பையன்தான். இத பாரு, அவங்களும் ஒண்ணு வசதியில குறைஞ்சு போனவங்க இல்ல. அவங்களுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ் தான். என்ன கொஞ்சம் லாஸ் ஆனதுனால இங்க வந்து டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கான். மத்தபடி அவங்க கஷ்டப்படுற குடும்பம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அந்த வினய் கிட்ட உன் காதுல சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னா? இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காரு. விடாத, பசங்க முதல்ல அப்படிதான் சொல்லுவானுங்க. போக போக எல்லாமே சரியாகி பொண்ணையே லவ் பண்றேன்னு உன்கிட்ட வந்து நிப்பான் பாரு. என்ன அண்ணியும் மாப்பிளையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அட அவங்கள விடு. நீ வினய உண்மையா தானே லவ் பண்ற? ஆமா. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் தேனு. வினய எப்படியாச்சும் உன்னை லவ் பண்றேன்னு மட்டும் நீ சொல்ல வச்சிரு. மத்தபடி மாப்பிள்ளை கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் பேசி உன்னோட காதலுக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா மித்ரா அக்கா. ஐயோ, என்ன தேனு, அவெல்லாம் ஒரு ஆளா? இன்னும் சொல்ல போனா முதல்ல அவ யாரு? நீ யார லவ் பண்ணணும், நீ யார கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவ யாரு? இது நம்ம குடும்ப விஷயம். எங்க பாரு தேனு, நான் ஒன்னு சொல்றேன். இப்ப நான் சொல்றது உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. அந்த மித்ரா வினய ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவ பையன் விக்ரம்க்கு வினய பிடிச்சிருக்குல்ல, அதனால அவனையே அப்பா வாக்கிடலான்னு இவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? இத பாரு, நீயே அவனை ட்ரை பண்ணு. வினய் உனக்கு தான். கவலையே படாத, இந்த நாகு உன் கூடவே இருக்கேன். என்ன? தேங்க்யூ பாட்டி. இது போதும், இது போதும் எனக்கு. போடி போ. இனிமேதாண்டி விஷயமே இருக்கு. என்னதான் மித்ரா ஃபர்ஸ்டா வந்தாலும் தேன் போட்ட கோலம் தான் பெஸ்டா இருக்கு. தேங்க்யூ சூப்பர்மேன். பைலட், நீ ஃப்ளைட்டை சரியா ஓட்ட மாட்டேங்கிற. எந்திரா. இவர் வர பைத்தியம், ஏதாச்சும் ஒண்ணு வளர்க்கிட்டே இருக்காரு. என்ன
சூப்பர்மேன் நல்லா பொங்கலை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா